ஐநார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டில் யாரும் இல்லை, சோழன் வேலைக்கு போகல, நிலா ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆகா, வீட்டில் யாரும் இல்லையே, நிலா மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நிலாவை உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியில இந்த நடேசன் எதுவும் இருக்காரா அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டு வந்து பார்க்குறாரு. வெளியில நடேசனும் இல்லை. ஆகா, வீட்டில் யாருமே இல்லை, கதவை பூட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சோழன் உள்ள வந்துட்டு ஹாலில் இருக்கிற கதவை பூட்டுறாரு. சோழன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், கதவை பூட்டுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். கதவை பூட்டுறீங்களா? பகல் தானே இது, எதுக்கு இப்ப வெளியில இருக்கிற கதவை பூட்டுறீங்க, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா திருட இப்ப அதிகமாயிட்டான், அதனால கதவை பூட்டி இருக்கிறதா சேஃப் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பரவாயில்ல, அதான் நீங்க இருக்கீங்களே, நான் மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, கதவை பூட்டிக்கலாம், நான் தான் ஹாலில் உட்காந்துருக்கேனே, நீங்களும் தானே கூட உட்காந்துருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கதவை பூட்டணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அது இல்லை நிலா அப்படின்னு சொல்லி சோழன் பேச, இப்போ கதவை திறக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா மிரட்டும். சரி 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 திறந்துறேன் அப்படின்னு சொல்லி சோழன் கதவை திறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிலா பக்கத்தில் வந்து சோழன் உட்காரவும், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நான் ஒன்றும் பண்ணலையே, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு வேலை இல்லை, அதான் உன் அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் நீங்க பண்றதே சரியில்லை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன சரியில்லை, எத்தனை சினிமா பார்த்துருப்ப நீனு, அதுல புதுசா கல்யாணம் ஆனவங்கலாம் வீட்டுல தனியா இருக்கையில எவ்வளவு ரொமான்டிக்கா இருப்பாங்க, நீ என்னன்னா லேப்டாப்பை தூக்கி கையில வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். சோழன் எனக்கு நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு, எதுவும் செய்யாதீங்க, தயவு செஞ்சு அமைதியா உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய கையை பிடிச்சு சோழன் பக்கத்துல வர, சோழன் எதுவும் செய்யாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதெல்லாம் நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலே, ஒரே ஒரு முத்தம் மட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் நீங்க பண்றதே சரியில்லை, அதுக்கப்புறம் எப்பயும் போல வழக்கம் போல சேரண்ணா கூட போய் படுங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஐயோ அதெல்லாம் செஞ்சிடாத, அப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னு வை, அப்புறம் பாண்டி பல்லவன் எல்லாரும் என்னைய பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்படி நான் செய்யக்கூடாது, நீங்க வழக்கம் போல ரூமுக்குள்ள வந்து படுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு அமைதியா இருங்க, இல்ல ஏதாவது என்கிட்ட எல்லாம் மீறினீங்கன்னு வைங்க, அப்புறம் இன்னைக்கு நைட் உங்களை ரூமுக்குள்ளே விட மாட்டேன், ரூம்ல இருந்து வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி நிலா மிரட்டவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஒரு முத்தம் மட்டும், ஒரே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கத்த, சரி சரி ஒன்னே ஒரு அப்படின்னு சொல்லி சோழன் நிலா கணத்துல முத்தம் கொடுக்க நிலா இங்க வெக்கப்பட, அந்த நேரம் தான் பார்த்தா பாண்டி டூல்ஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டி பணம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வர, இங்க சோழன் நிலா கணத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க, நிலா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, இதை பார்த்தா பாண்டி பாத்துறாரு. ஐயோ தப்பான நேரத்துக்கு வந்துட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியே வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து பாண்டியோடைய போன் அடிக்க, ஐயோ போன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கையில போன் எடுக்க, போன் அடிக்கிற சத்தத்தை கேட்டதுமே நிலாவும் சொன்னோம், ஐயோ பூச்சி யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதற, வெளியில வந்தா பாண்டி, இல்ல நான் இப்ப வரல, நான் அப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி உளறிக்கிட்டே கிளம்பவும், டே 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 வாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடவும், இல்லடா அது வந்து நான் பணம் எடுக்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி திரு திருன்னு முழிக்க, என்ன பாண்டி எப்ப நீ வந்த அப்படின்னு சொல்லி சோழனும் தயங்கவும், இல்லடா பணம் மட்டும் நான் எடுத்துட்டு போயிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு டக்கு டக்குன்னு பார்த்தா பணத்தை எடுத்துட்டு வேகமா பாண்டி வெளியே ஓடியார, சோழன் 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 எல்லாம் உங்களாலதான், எல்லாம் என் மான மரியாதை வாங்குறதுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கவே கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க, முதல்ல உங்களுக்கு லீவும் வேணாம் ஒண்ணும் வேணாம், உங்க ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்களா தானே கேட்டு லீவ் எடுத்தீங்க, நீங்க லீவு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி நிலா இங்க வெக்கப்பட்டுக்கிட்டே சோழனை அடிச்சு வெளியே அனுப்ப, சரி சரி போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா இங்க சவாரிக்கு கிளம்பிடுறாரு. சோழன் சவாரிக்கு போகாம நேரா பாண்டியோடைய மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடுறாரு. டே பாண்டி என்னடா எதுக்கு வந்த, டக்குன்னு போயிட்டு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லடா நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லை நீங்கள் உள்ளே இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் வழக்கம் போல் எப்படியும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவேனோ அதே மாதிரி வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் தயங்கவும், சரி சரி எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாடா பாண்டி அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லைடா நான் தான் தப்பாக வந்துட்டேன், அவங்க ஏதாவது நினச்சிருப்பாங்களோ என்னை அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், ஆமாடா நீ இப்படி கேளு, நீ ஏதாவது நினச்சிருப்பேன்னு சொல்லி நீ அடித்து துரத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சரி விடு அம்மா எதுக்காக வந்த நீ அப்படின்னு சொல்லி பாண்டி கிட்ட கேட்க, இல்லடா டூல்ஸ் வாங்குறதுக்கு பணம் அங்கே கையில இல்லை, அதான் வீட்டில் ரூம்ல வச்சிருந்தேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி பாண்டி பேசிக்கிட்டு இருக்க.
அப்பதான் பார்த்தா வானதி வருது. வானதி, என்ன வானதி, ஏதோ மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க போறியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஆமா மெடிக்கல் ஷாப் தான் ஆரம்பிக்க போறேன், உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், வேற யாரு, பாண்டி தான். ஆமா, உங்களுடைய கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், ஏன் கல்யாண வாழ்க்கை தானே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போகுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா இங்க நான் தான் சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏன் உனக்கு என்ன, இந்த வயசுல உனக்கு என்ன சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஆமா இவனை பார்க்க இவன் கடைக்கு வந்தா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த கடையிலே இருக்க, தண்டமா இருக்க, லட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னைய திட்டுறான். அங்கே வீட்டுல போய் சொன்னா மெடிக்கல் ஷாப்லாம் ஆரம்பிக்க முடியாது, உன்னை கட்டி கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல, எங்க உயிரை வாங்குறேன்னு சொல்லி என் அம்மா அப்பாவும் திட்டுறாங்க, அப்ப நான் என்னதான் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இங்க பாரு வானதி, மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் கையில லட்சக்கணக்கில் பணம் வேணும், அதெல்லாம் உங்க அப்பாவால ரெடி பண்ண முடியுமா? உங்க அப்பாவே ஆட்டோ ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டி ஒரு குடும்பத்தை நடத்துறதெல்லாம் பெரிய விஷயம், ஆனா உங்க அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாம நீ பாட்டுக்கு மெடிக்கல் ஷாப் வைக்க சொன்னீங்கன்னா எப்படி வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், வானதி திருன்னு முழிக்கவும், இங்க பாரு வானதி, ஒரு நல்ல அண்ணனா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், மெடிக்கல் ஷாப் ஆரம்பி, ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணு, முதல்ல காலேஜை முடி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் டைமா ஏதாவது ஒரு வேலைக்கு போ, அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு, அதுக்கப்புறம் ஏதாவது லோன் ஏற்பாடு பண்ணியோ உங்க அப்பா கிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி அப்படி இப்படின்னு மிச்சம் மீதியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பாதிக்கு லோனு வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க முடியும். எடுத்த உடனே நினைச்ச உடனே மெடிக்கல் ஷாப்லாம் ஆரம்பிக்க முடியாது, அதுக்கெல்லாம் கையில லட்சக்கணக்கில் வச்சிருக்கணும். நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஆசையெல்லாம் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? யாரு என்ன சொன்னாலும் சரி, பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே நல்ல ஒரு மெடிக்கல் ஷாப்பா ஆரம்பிச்சு வானதி மெடிக்கல் ஷாப் அப்படின்னு வச்சு அதுல ஓனராய் காட்டுற அப்படின்னு சொல்லி வானதி லூசு மாதிரி பேச, என்னடா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அவ அப்படிதான்டா, யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டா, அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டா, அவன் மண்டையில யாரு சொல்றதும் ஏறாது, அவளுக்கு என்ன தோணுதோ அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், ரொம்ப கஷ்டம்டா பாண்டி, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா, இவளை கட்டிக்கிட்டு நீ என்ன செய்ய போறியோ தெரியல, இப்பயும் உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சொன்னதை செய்யல அப்படின்னு சொல்லி உன்கிட்ட தினமும் சண்டை போடுவாளேடா, இப்ப போடுற சண்டையை விட பல மடங்கு போடுவாடா பாண்டி, பார்த்து கொஞ்சம் கவனமா இருடா, இவளை நல்லா திருத்தி உன் வழிக்கு கொண்டாந்ததுக்கு அப்புறமா நீ அவளை பத்தி கல்யாணம் பண்றமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாயிடுறா பாண்டி அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டி மனசை குழப்பி விட, பழையபடி பார்த்தா பாண்டி மனசு குழம்ப ஆரம்பிச்சிருது. வானதி நமக்கு சரியான ஆள் தானா, இல்ல வானதி நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டிக்கு ஒரே மனசெல்லாம் குழப்பமா இருக்கு.